Morning friends, welcome to Sparks Academy. இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தோம்னா how to approach mechanical for GATE 2026 அதான் நம்ம பார்க்க போறோம். ஓகே, ஸோ இதில் ஃபர்ஸ்ட் நம்ம என்னென்னலாம் பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிஸ்ட் பார்த்துருவோம். அண்ட் தென் வில் மூவ் ஆன் டு ஒன் பை ஒன். ஓகே, ஸோ நம்ம என்னென்ன பாயிண்ட்ஸ்லாம் டிஸ்கஸ் பண்ண போறோம்னா ஏன் நம்ம கேட் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்றத நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். அதே மாதிரி 2025 என்னென்ன பிஎஸ்யூஸ்லாம் நோட்டிஃபிகேஷன் இஷ்யூ பண்ணியிருக்காங்க இது வரைக்கும், அதே மாதிரி அப்கமிங்ஸ் வரதை பற்றி சும்மா டிஸ்கஸ் பண்ணுவோம். தென் கட் ஆஃப்ஸ் இன் ஐஐடிஸில் எவ்வளோ இருந்திருக்கு, பிஎஸ்யூஸில் கைன் எவ்வளோ கட் ஆஃப்ஸ் இருந்தாலும் கூட ஒரு தடவை கோத்ரூ பண்ணுவோம். ஏன்னா இதெல்லாம் நம்ம பார்த்துட்டா தான் நம்ம எவ்வளோ கட் ஆஃப் நம்ம வச்சுட்டு அதை டார்கெட்டாக வச்சுட்டு நம்ம படிக்கணும். சே ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் பிஎஸ்யூஸ் போகணும்னு நினச்சிங்கன்னா அப்போ எவ்வளோ டார்கெட் வைக்கணும், நீங்கள் ஐஐடிஸில் படிக்க போகணும், என்ஐடிஸில் படிக்க போகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அப்போ என்ன மாதிரி கட் ஆஃப் வைக்கணும் அப்படின்றத நம்ம வந்து செட் பண்ண முடியும். அண்ட் தென் இது தாண்டி நம்மளுக்கு ஃபாரின் யூனிவர்சிட்டிஸில் மீன்ஸ் சிங்கப்பூர் யூனிவர்சிட்டிஸ் அப்புறம் ஜெர்மன் சில யூனிவர்சிட்டிஸ்லாம் வந்து கேட்டை வந்து தே கேன் யூஸ் மாஸ்டர்ஸ் படிக்கிறதுக்கு அவங்க அலோவ் பண்ணுறாங்க வித் தட் கேட் எக்ஸாம் நம்ம எக்ஸாம் வச்சு. அண்ட் தென் ஒரு பிஓக்யூ அனலைஸ் பண்ணியிருக்கோம், எதெல்லாம் எந்த ஏரியாலாம் கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க கேட்டில், எப்படிலாம் கேட்க வாய்ப்பு இருக்குது, அப்புறம் கீ கொஷின் ஏரியாஸ் எந்தெந்த ஏரியாலும் திரும்ப திரும்ப கேட்டுகிட்டே இருக்காங்க அந்த ஏரியாலாம் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ வில் மூவ் ஆன் டு ஒய் கேட். இது சம்மந்தமாக நம்ம நிறைய வீடியோ போட்டிருக்கோம். கேட் நம்ம ஜென்ரலாக இந்த 3 விஷயத்துக்காக ஓகே, ஹை பேயிங் ஜாப்ஸ் பிஎஸ்யூஸில் அது வந்து இந்தியன் ஆயில் கார்பரேஷனில் வந்து ஒரு 16 lakhs சிடிசி தருவாங்க. இதே மாதிரி எலக்ட்ரிக்கல்லாம் வந்து பவர் கிரிட்லாம் வந்து கிட்டத்தட்ட 24 lakhs சிடிசி தரான். ஓகேங்களா, ஸோ ஆவரேஜாக ஒரு 14 lakhsலேருந்து இப்போ 24 lakhs, இந்த 14 lakhs டு 24 lakhs இந்த அளவுக்கு சிடிசி வேரி ஆகும். மேபி அரௌண்ட் அப்ராக்சிமேட்டாக 1 lakhலேருந்து 1.5 lakhs வரைக்கும் நம்ம ஸ்டார்டிங் சேலரியாக இருக்கும். அதனால தான் ஆக்சுவலாக பெரிய ஹிஸ்ட்ரி பற்றி பேசணும். நான் வந்து 2009 அப்போ நான் கேட் எழுத ஆரம்பித்தேன். அப்போலாம் பார்த்தீங்கன்னா ஒரு 40 marks எடுத்தாலே, நான் 40 marks அப்போ எடுக்கும்போது நான் ஆல் ஓவர் இந்தியா அரௌண்ட் 3600 ரேங்க்ல வந்தேன் 40 marksக்கு. பட் இந்த பிஎஸ்யூஸ்லாம் உள்ளே வரும்போது என்ன ஆச்சு அப்படின்னா, கேட் வந்து முதல்ல எம்டெக் மட்டும் தான் இருந்துச்சு. இந்த பிஎஸ்யூஸ் என்ன பண்ணாங்கன்னா இந்த கேட்டை யூஸ் பண்ணதால அதோட கட் ஆஃப் நல்லா இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 75 அந்த ரேஞ்செலாம் வந்து டாப் மீன்ஸ் ஒரு 1000 ரேங்க்குள்ள வரணும், கரெக்டாக 65 அந்த ரேஞ்சில் போட்டால் 1000 ரேங்க்குள்ள போக முடியும் அப்படின்ற ஒரு ஸ்டேட்டஸ்லாம் வந்துச்சு. ஓகேங்களா, ஸோ அதனால் வந்து கேட்டு வந்து ஆரம்பத்தில் என்ஐடிஸ்க்கு அண்ட் ஐஐடிஸ்க்கு மட்டும் இருக்கும்போது ஒரு கட் ஆஃப் இருந்துச்சு. பட் பிஎஸ்யூஸ் வந்ததால் என்னன்னா எல்லாமே ஹை பேயிங் ஜாப்ஸ்னால நிறைய பேர் இந்த கேட் நோக்கி உள்ள வர ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால் அதோட கட் ஆஃப்லாம் நல்லா ஏற்றி விட்டுருக்காங்க. சரிங்களா, ஸோ நம்மளும் என்ன நம்ம காம்பீட் பண்ணுறோம்னா அதுக்கேற்ற மாதிரி நம்மளும் ஸ்கோர் பண்ணி நம்ம உள்ளே போகணும். ஸோ இந்த பிஎஸ்யூஸ் வந்தால் தான் அந்த கட் ஆஃபே ரொம்ப அதிகமாச்சு கேட்டில். வெறும் மாஸ்டர்ஸ் மட்டும் இருக்கும்போது அவ்வளோ கட் ஆஃப் இன்க்ரீஸ் ஆகல, பிஎஸ்சி வரும்போது நல்லா இன்க்ரீஸ் ஆச்சு. ஸோ அது நம்ம சொல்லணும்னு நினச்சிருந்தேன். ஸோ ஆவரேஜாக 1.5 lakhs ப்ளஸ் ஆர் மைனஸ் அந்த அளவுக்கு சேலரி கொடுப்பாங்கப்பா ஸ்டார்டிங் சேலரியே. ஸோ இது வந்து நீங்கள் 3rd year ஆர் ஃபைனல் இயர் இருக்கீங்கன்னா நீங்கள் இப்போ அப்ளை பண்ணுங்கள். ஃபைனல் இயர்லாம் நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா கரெக்டான டைம் நீங்கள் முடிச்சுட்டு வெளியே வருவீங்க, உங்களுக்கு இன்டர்வியூ இருக்கும். அடுத்து 1 or 2 months நீங்கள் வந்து எக்ஸாம்லாம் முடிச்சுட்டு நீங்கள் 2 months தான் வீட்டில் இருக்க மாதிரி இருக்கும். அடுத்து நீங்கள் டேரெக்டாக ஜாப் ஜாயின் பண்ணுற மாதிரி இந்த பிஎஸ்யூஸ்லாம் ரெக்ரூட் பண்ணுவாங்க. சரிங்களா, ஸோ நெக்ஸ்ட் வந்து அகைன் நீங்கள் வந்து மாஸ்டர்ஸ் பண்ணணும், நான் ரிசர்ச் பண்ணணும், சயின்டிஸ்ட் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் கேன் கோ ஃபார் ஐஐடிஸ் அண்ட் ஐஏசி என்ஐடிஸில் படிக்கலாம். ஓகே, எனக்கு அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் தான் சார் ஆகணும் அப்படின்னு ஒரு ஆசை இருக்குன்னா கண்டிப்பாக நீங்கள் மாஸ்டர்ஸ் போங்க. அதுவும் நீங்கள் ப்ரெஸ்டீஜியஸ் இன்ஸ்டியூட்ஸ்லாம் படிச்சிங்க அப்படின்னா உங்களுடைய தாட் ப்ராசஸே வேறு மாதிரி இருக்கும். ஐஐடிஸில் படித்தா வேறு மாதிரி இருக்கும், ஐஏஎஸில் என்ஐடிஸில் பண்ணிங்கன்னா உங்களுடைய திங்கிங் ப்ராசஸே வேறு மாதிரி இருக்கும், உங்களுடைய நெட்வொர்க்கிங் வேறு மாதிரி இருக்கும். சரிங்களா, ஸோ தோஸ் ஆர் ப்ரிஃபரிங் ஃபார் மாஸ்டர்ஸ் யூ பெட்டர் ப்ரிப்பேர் கேட் அண்ட் ஐஐடிஸ் ஆர் என்ஐடிஸில் படிங்க. அண்ட் தென் சில அதை சொன்னாலே நம்ம வந்து சிங்கப்பூர் யூனிவர்சிட்டிஸ் அண்ட் ஜெர்மனில் சில யூனிவர்சிட்டிஸ்லாம் வந்து கேட்டை வந்து ஒரு எலிஜிபிலிட்டி எக்ஸாமாக தே ஆர் கன்சிடரிங். ஓகே, ஸோ ஐ டோன்ட் வாண்ட் டு இதை பற்றி நிறைய டிஸ்கஸ் பண்ணதால இதை பற்றி டிஸ்கஸ் பண்ண விரும்பல. நம்ம நேராக வந்து பிஎஸ்யூஸோட கட் ஆஃப் ரேஞ்சில் அப்படி இருக்குது அப்படின்றத பார்ப்போம். ஓகே, ஸோ மெயினாக அந்த என்டிபிசி செயல் என்பிசிஎல் கேள் இவங்க மட்டும் எடுத்துக்கிட்டேன், நிறையா இருக்குது. அகைன் நம்ம இது மட்டும் டிஸ்கஸ் பண்ணுவோம். ஓகே, அவங்களுக்கு சிடிசி எல்லாமே நீங்கள் பார்த்துருப்பீங்க, 16 lakh, 18 lakhs, 13 lakhs, 18 lakhs ஆவரேஜாக வந்து ஒரு இப்போ என்பிசிஎல் இப்போலாம் பார்த்தோன்னா இது வந்து நான் லாஸ்ட் இயர் சிடிசி இப்போ எடுத்தால் 14 lakhs ப்ளஸ் சிடிசி வந்துடும். ஓகேங்களா, ஸோ வேக்கன்சிஸ் பார்த்துருப்பீங்க 180. அகைன் டிபார்ட்மெண்ட் வைஸாக புரிஞ்சால் இது புரியும். ஸோ அதனால் கண்டிப்பாக வந்து நீங்கள் மெக்கானிக்கல் படிக்கிறீங்க அப்படின்னா இதில் எதுவும் எலிஜிபிள் ஆவீங்க. இன்னும் இது தாண்டி நிறைய பிஎஸ்யூஸ் இருக்குது. கட் ஆஃப் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 55 to 60, இவன் 68, இவன் 68
65 to 75, 77.75. ஸோ அகைன் 70 ப்ளஸ் பா, 70 ப்ளஸ் நீங்கள் எடுத்தீங்கன்னா கண்டிப்பாக பிஎஸ் யூஸ் போகலாம். ஓகே, அகைன் டிபெண்ட்ஸ் அப்போ அந்த கொஸ்டின் பேப்பர். சில கொஸ்டின் பேப்பர் ஈஸியாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் 70 வரைக்கும் போகும். ரொம்ப டஃப். இந்த ஆக்சுவலாக 2025 கேட் வந்து கொஞ்சம் ஆக்சுவலாக டஃப்பாக இருந்துச்சு. அதனால் ஆக்சுவலாக கொஞ்சம் கட் ஆஃப் கம்மியாச்சு. ஒரு 68லாவே நல்ல பிஎஸ்யூஸ்லாம் கிடச்சி, 68 அது மாதிரிலாம் கூட. ஓகேங்களா? ஸோ நம்ம 70 ப்ளஸ்னு டார்கெட் வச்சு படிப்போம். கண்டிப்பாக பிஎஸ்யூஸ் ஐஐடிஸ் ஆர் என்ஐடிஸில் கண்டிப்பாக நம்மளுக்கு கிடச்சிருப்பா. ஸோ ஓகே, ஸோ இது வந்து நான் சாம்பிள் பிஎஸ்யூஸ் மட்டும் தான் காமிச்சிருக்கேன். நம்ம ஒரு ஐடியா கிடைக்கும் ஏன்னா எவ்வளோ கட் ஆஃப் இருக்குது பிஎஸ்யூஸ்லாம் போகிறதுக்கு அப்படின்ற மட்டும் தான் இது டிஸ்கஸ் பண்ணுறோம். ஓகே, இதுதான் நிறைய பிஎஸ்யூஸ் இருக்குது. டோட்டலாக ஒரு 25 பிஎஸ்யூஸ் வரும். அதில் மெக்கானிக்கலுக்கு அரௌண்ட் 15 பிஎஸ்யூஸ் மெக்கானிக்கல் எலிஜிபிள் ஆகும். சரியா? அண்ட் தென் ஐஐடிஸ்குள்ளே போனோம்னா அகைன் ஐஐடிஸ் வந்து நம்ம ஸ்கோரில் போட்டிருப்பாங்க. அகைன் ஸ்கோர் இது பண்ணோம்னா ஒரு 55 to 60 அந்த ரேஞ்சு தான் வந்து 55 to 60 இந்த ரேஞ்சில் எடுத்தீங்கன்னா நீங்கள் ஐஐடிஸ் கிடைக்கும். ஓகே, ஸோ சில டிபார்ட்மெண்ட்ஸ்க்கு ஓகே நீங்கள் வந்து ஐஐடி மெட்ராஸ்லாம் வந்து அதே மாதிரி ஐஐடி பாம்பே டிசைனும் ரொம்ப வேல்யூவான கோர்சஸ். ஓகே, ஸோ அதனால வந்து அதுக்கெலாம் கட் ஆஃப் ரொம்ப அதிகமாக இருக்கும். டிசைன் ஐஐடி பாம்பே நல்லா இருக்கும், அங்கெல்லாம் கட் ஆஃப் அதிகமாக இருக்கும். சரிங்களா? பார்த்தீங்கன்னா 800 சம்திங் இருக்கும். அதே மாதிரி தெர்மல் சைட்லாம் பார்த்தீங்கன்னா கான்பூர் சைட்லாம் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். ஏன்னா அங்கெல்லாம் தெர்மலில் ஸ்ட்ராங் அவங்க. அகைன் மெட்ராஸ் ஐஐடி மெட்ராஸும் டிசைனில் ஸ்ட்ராங் தான். ஓகேங்களா? அதனால டிசைன் தெர்மல் எல்லாத்துலேயுமே ஓரளவுக்கு அவங்க ஸ்ட்ராங்காக இருப்பாங்க. ஓகே, ஸோ 55 to 60 இந்த அளவுக்கு ஸ்கோர் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து ஐஐடிஸில் வாங்கிடலாம்ப்பா. இன்னும் கொஞ்சம் கம்மியாச்சுன்னா என்ஐடிஸ் போகலாம். ஐஐடிஸ்லேயே வந்து நம்ம ப்ரைம் ஐஐடிஸ் 8 அதை தாண்டி சில ஐஐடிஸ் இருக்கு இல்லையா, லேட்டஸ்ட் ஒரு ஐஐடிஸ் அதில் கொஞ்சம் கம்மியாக கட் ஆஃப் கம்மியாக கூட கிடைக்கும், சான்ஸ் கிடைக்கும். சரிங்களா? நம்ம இதான் பேசியிருந்தோம். ஆக்சுவலாக இது வந்து 75 ப்ளஸ் போடணும்ப்பா இதுலேருந்து. ஏன்னா அங்கே ஒரு 4 வேகன்சி 5 வேகன்சி நம்மளுக்கு தருவாங்க. அதனால் வந்து ஹையர் மார்க்கில் மட்டும் தான் அந்த ஃபாரின் நியூஸ்லாம் போக முடியும். ஸோ உங்களுக்கு ஐடியா இருந்துச்சுன்னா நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுங்கள். நீங்கள் கேட்குற கோர்சஸ் அங்கே இருந்துச்சுன்னா நீங்கள் நல்லா ஸ்கோர் பண்ணி தான் யூ வில் கெட் அட்மிஷன் இன் யூஎஸ் அண்ட் என்டியூ. ஓகே, ஸோ சிங்கப்பூர் யூனிவர்சிட்டியும் கிடைக்கும், ஜெர்மன்லேயும் கிடைக்கும். சில நேரத்தில் வந்து நீங்கள் வந்து நீங்கள் ஐஐடி மெட்ராஸில் ஐஐடி குவஹாத்தியில் அது மாதிரி ஏதோ ஒரு ஐஐடியில் ஜாயின் பண்ணிட்டா கூட சில நேரத்தில் வந்து சில கோர்சஸ் வந்து நீங்கள் வந்து ஃபஸ்ட் இயர் வந்து நீங்கள் ஐஐடியில் படிப்பீங்க. சில கொலாபரேஷன் என்ன பண்ணுவாங்கன்னா செகண்ட் இயர் வந்து நீங்கள் ஃபாரின் யூனிவர்சிட்டியில் படிக்கிற மாதிரி சில கொலாபரேஷன் ஐஐடிஸ் பண்ணி வச்சுருக்காங்க. எக்ஸாம்பிளுக்கு ஐஐடி குவஹாத்தியில் என் ஃப்ரெண்டு படித்தார். ஃபஸ்ட் இயர் இங்கே படித்தார், செகண்ட் இயர் வந்து ஜெர்மனி போனார். அங்கேயே படிச்சுட்டு அங்கேயே ஒர்க்லாம் வாங்கிட்டு அங்கேயே செட்டில் ஆகிட்டார். ஓகேங்களா? ஸோ அது மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்கும். நீங்கள் ஐஐடிஸில் மட்டும் படிச்சுட்டு ஐஐடிஸ்லேருந்து நீங்கள் ஃபாரினுக்கும் போகலாம், அப்படியும் ஆப்ஷன்ஸ் இருக்குது. சரிங்களா? ஸோ அதெல்லாம் கரெக்டாக பயன்படுத்திக்கங்க. அண்ட் தென் ஸோ இப்போ வந்து நம்ம மெக்கானிக்கலுக்குள்ளே போகிறோம். மெக்கானிக்கலுக்குள்ளே எப்படிலாம் கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க இந்த 24, 25 நிறைய ஒரு 10 வருஷம் அனலைஸ் பண்ணலாம். பட் நான் லிமிட் பண்ணிக்கிறேன், 3 வருஷம் மட்டும் அனலைஸ் பண்ணுவோம். அதில் எப்படிலாம் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நம்ம எப்படிலாம் கான்சன்ட்ரேட் பண்ணணும் அப்படின்றதுக்காக மட்டும் தான். இப்போ தெர்மோடைனமிக்ஸ், ஹீட் ட்ரான்ஸ்ஃபர், ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸ் இதெல்லாமே வந்து ஒரு எட்டுக்குள்ள வரும். ஓகே, தெர்மல் அண்ட் ஃப்ளூயிட் சயின்ஸ் சொல்லுவாங்க. இது பார்த்தீங்கன்னா இங்கே 27 மார்க்ஸ் கிட்டத்தட்ட வந்திருக்கு. ஓகே, இது 3 மட்டுமே. ஆக்சுவலாக என்னன்னா தெர்மல் சயின்ஸில் ஒரு 24 ஆர் 25, மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரியல் அதில் ஒரு 24, 25, இந்த டிசைன் சைடில் 24, 25 இப்படி தான் ஆக்சுவலாக இருக்கும். ஏன்னா 72 மார்க்ஸ் நம்மளுக்கு வந்து டெக்னிக்கல். ஓகே, உங்களுக்கு ஆல்ரெடி இதெல்லாம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். 13 மார்க்ஸ் மேக்ஸு, ஆப்டியூடு, மேத்ஸு, ஆப்டியூடு இதே வந்து 28 வந்துடும். ஓகே, மீதி 72 வந்து கோர் வரும். அந்த கோர் வந்து 3 டாபிக் 24, 24, 24. தெர்மல் சயின்ஸில் ஒரு 24, மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரியில் ஒரு 24, டிசைன் அண்டு மெக்கானிக்ஸில் ஒரு 24 அப்படின்னு பிரித்தோம் அப்படின்னா ப்ளஸ் ஆர் மைனஸ் ஒரு 3 மார்க் 4 மார்க் அப்படி வேரி ஆகும். ஒரு தடவை தெர்மல் சைடில் 27, 28 வரைக்கும் போகலாம். அப்படியே மேனுஃபேக்சரிங் சைடில் குறையலாம். சில நேரத்தில் மேனுஃபேக்சரிங் சைடு அந்த சைடு நிறைய ஆகிட்டு தெர்மல் சைட்லையும் டிசைனில் குறையதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் ஆவரேஜாக 24 ப்ளஸ் ஆர் மைனஸ் 4 அப்படின்னு வச்சுக்கிட்டீங்கன்னா அப்போது நம்மளுக்கு வந்து எவ்வளோ கட் ஆஃப் எடுக்கணும், அப்போ நம்மளுக்கு எந்த ஏரியாவில் நம்ம ஆல்ரெடி ஸ்ட்ராங்காக இருக்கும், இல்லை எந்த ஏரியா நம்ம ஸ்ட்ராங் பண்ணணும் அப்படின்னு நம்ம பிரித்து படிக்கணும்ப்பா. இதை தாண்டி இன்னும் ஃபர்தராக நீங்கள் வந்து ஒரு டெஸ்ட் போட்டோ இல்லை நீங்கள் நம்ம இன்ஸ்டியூட் கான்டாக்ட் பண்ணுங்கள். நம்ம இன்ஸ்டியூட் நம்பர் வந்து 8190879379 இந்த நம்பர் கால் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கன்சர்ன்ட் மெக்கானிக்கல் ஃபேக்கல்ட்டி தே வில் கனெக்ட் யூ. அண்ட் தென் அதை கனெக்ட் பண்ணும்போது உங்களுக்கு தெரிய வரும் ஓகே என்னென்னலாம் வந்து படிக்கலாம் அப்படின்ட்டு. சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து அகைன் அதே மாதிரி சொன்ன மாதிரி தான் பார்த்தேன். ஆவரேஜாக வந்து நம்ம 24 மார்க்ஸ் பிரிச்சு பிரிச்சு சொன்னாலே அந்த இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 5, 8, 6, 3. ஸோ அப்போ ஆட் பண்ண அரௌண்ட் ஒரு 8, 8, 16, 16 + 6 22 மார்க்ஸ். ஓகே, அதில் 22 மார்க்ஸ் கேட்டுருக்காங்க 25ல். நம்ம ஆவரேஜாக 20 சொல்லணும். நம்ம அப்போது ஃபஸ்ட்டு எந்த டாபிக் படிக்கணும், செகண்ட் எந்த டாபிக் படிக்கணும் அப்படின்னு நம்ம கால்குலேட் பண்ணிவிட்டு
ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம ப்ரிப்பேர் பண்ண வேண்டியதாக இருக்கும். சரிங்களா? அண்ட் தென் அகெயின் நம்ம சப்ஜெக்ட்லாம் படிக்கும்போது ரொம்ப கோராக படிக்கணும். என்னன்னா தெர்மோடைனமிக்ஸ் படிக்கிறோம் அப்படின்னா தெர்மோடைனமிக்ஸில் எப்பவுமே வந்து எஸ்எஃப்இலேருந்து ஒரு கொஸ்டின் கேட்பாங்க, ரேங்க் அண்ட் சைக்கிள்லேருந்து கொஸ்டின் கேட்பாங்க, ஆர்என்டிஎஸ்லேருந்து கொஸ்டின் கேட்பாங்க. அப்படி ஒரு கீ ஏரியாஸ்லேருந்து கொஸ்டின் கேட்பாங்க. அந்த ஏரியா மட்டும் நம்ம படிச்சோன்னா மேபி இதெல்லாம் வந்து கடைசி நேரத்தில் எடுத்துக்கணும். பட் இப்பயும் நீங்கள் அனலைஸ் பண்ணிட்டு அதை மட்டும் நல்லா கான்சன்ட்ரேட் பண்ணிட்டா கூட நம்மளால ஸ்கோர் பண்ண முடியும். ஓகேவா? நல்ல ஸ்கோரே பண்ண முடியும். 75+ நீங்கள் எடுக்கணும்னா ரொம்ப எஃபர்ட் போடணும். 65 to 70 போடணும்னா ஒரு மாடரேட் எஃபர்ட் போட்டால் போதும். ஓகேங்களா? ஆனால் 75+ எடுக்கிறது தான் நீங்கள் எப்பவுமே ட்ரை பண்ணணும். ஏன்னா நம்ம நினைக்கிறது போக முடியும். நம்ம நினைக்கிற பிஎஸ்யூஸ் போகலாம், எல்லாம் மாஸ்டர்ஸ் நம்ம நினைக்கிறத எந்த டிகிரி என்ன கோர்ஸ் வேணும் நம்ம செலக்ட் பண்ணலாம். சரிங்களா? அதனால வந்து கேட்ல அதிகமாக பட் டஃப்பான எக்ஸாம் சொல்லுவாங்க, அப்படிலாம் இல்லை. ப்ராப்பராக ஸ்ட்ரக்சர்டாக படித்தா ஈஸி தான், இன்னும் பிரச்சனை கிடையாது. அது என்ன, நாங்கள் ஒரு 3 பேர் 2009 அப்போலாம் பார்த்தீங்கன்னா ஒரு 3 பேர் உட்காந்து படிச்சுட்டு இருப்போம். ஒவ்வொருத்தரும் ஒரு மாதிரி படிப்போம். ஆனால் பார்த்தீங்கன்னா ஸ்கோர் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் ரொம்ப நேரம் படிப்பான், அவனுக்கு ஒரு ஸ்கோர் வந்துச்சு. நான்லாம் வந்து ஆவரேஜாக படிப்பேன். இன்னொருத்தர் வந்து ரொம்ப கம்மி நேரம் தான் படிப்பான். எனக்கு கம்மி நேரம் படித்தவனே என்னோட அதிகமாக ஸ்கோர் போட்டான். ஓகே. பட் என்னன்னா இந்த எக்ஸாமுக்கு எப்படி கொஸ்டின் கேட்பாங்க, அதுக்கு நம்ம எப்படி தயாராகணும்னு ப்ராப்பரான ஸ்ட்ராட்டஜி வச்சு போகணும்னா ரொம்ப ஈஸியாக அதில் ஸ்கோர் பண்ணிட்டு வந்துடலாம்ப்பா. ஓகேங்களா? ஸோ இதுதாண்டி லாஸ்ட் இயரில் நம்ம தம்பி ஒரு ஐஐடி பாம்பேல ஜாயின் பண்ணியிருக்கான். அவனை வச்சு வேணா ஒரு செஷன் நம்ம கண்டக்ட் பண்ணலாம். உங்களுக்கு எதனா கொரிஸ் கூட நீங்கள் யூ கேன் ஆஸ்க் ஹிம் டைரக்ட்லி. ஓகே. நம்ம மேனுஃபேக்சர் அண்ட் இண்டஸ்ட்ரியல் பார்த்தீங்கன்னா திரும்ப இந்த டூல் ஜாமெட்ரி VT/n = கான்ஸ்டன்ட் இந்த ஃபார்முலால திரும்பி கொஸ்டின் கேட்டே இருப்பாங்க. எல்லா இயரும் இந்த கொஸ்டின் கேட்டிருப்பாங்க. அதனால அப்படி ஒவ்வொரு கீ ஏரியாவாக பார்த்துட்டு என்னன்னா அதே தான் இருக்கும், பட் சால்வ் பண்ணுற மெத்தடில் வெவ்வேறு மாதிரி கொஸ்டின் ரொம்ப ட்ரிக் பண்ணுவாங்க. சரிங்களா? அப்புறம் அயன் கார்பன் டயக்ராம், ஹீட் ட்ரீட்மெண்ட்டு, அதெல்லாம் இப்போ ரொம்ப டெப்த்தாக உள்ளே போய் சப்ஜெக்ட்டுக்குள்ள நீங்கள் கேலிஸ்டர் புக்லாம் படிச்சிங்கன்னா தெரியும். கேலிஸ்டர் புக்கில் உள்ளேருந்து லைன் பை லைனாக படிச்சுட்டு கேலிஸ்டர் புக் இருக்குது. அதே மாதிரி ஐஐடியோட ஹீட் ட்ரீட்மெண்ட்டோட பிடிஎஃப்ஸ்லாம் இருக்குது. அந்த பிடிஎஃப்ஸோட லைனுக்கு உள்ளே போய் கொஸ்டின் கேட்பாங்க. நீங்கள் நார்மலாக ஹீட் ட்ரீட்மெண்ட் படிப்போம், நீங்கள் ஜென்ரலாக வந்து அனலிங்னா ப்ராசஸ், நார்மலைசிங்னா ப்ராசஸ் அப்படிலாம் இப்போ கொஸ்டின் கேட்கறது கிடையாது. டீட்டெயில்டாக அந்த கிரைண்ட் ஸ்ட்ரக்சர் எப்படி ரிஃபைன் ஆகுது முதற்கொண்டு, அங்கே என்ன மாதிரி ஃபினாமினா முதற்கொண்டு இப்போலாம் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ப்ராப்பராக ஸ்ட்ரக்சராக படிச்சுட்டு போனால் அதை அப்படியே பில்டப் பண்ணிட்டே போகலாம் சப்ஜெக்ட்குள்ளே. அந்த இண்டஸ்ட்ரியல் இன்ஜினியரிங்ல பார்த்தீங்கன்னா எப்பவுமே பெற்று சிபிஎம் கொஸ்டின் கேட்டே இருப்பாங்க. இதெல்லாம் கொஞ்சம் ஈஸியான ஏரியாப்பா. மற்ற ஏரியாலாம் வந்து தெர்மோடைனமிக்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப டஃப்பாக இருக்கும் கொஸ்டின்ஸ்லாம். இதெல்லாம் எப்பவுமே ஸ்டாண்டர்டாக ஈஸியான கொஸ்டின்ஸ் கிடைக்கக்கூடிய ஏரியா. அதனால் இதெல்லாம் வந்து கண்டிப்பாக படிச்சுட்டு இதெல்லாம் ஸ்கோர் பண்ணிக்கணும். இந்த சிம்ப்ளெக்ஸ் மெத்தடாக இருக்கும், சிம்பிள் கியூ மாடலாக இருக்கும், பெற்று சிபிஎம்மாக இருக்கட்டும். அதே மாதிரி இந்த ஃபோர்காஸ்டிங்கில் அந்த MSCன்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும், மீன் ஃபோர்காஸ்டர். அதெல்லாம் திரும்ப கொஸ்டின் கேட்டே இருப்பாங்க. லாஸ்ட் 25 கூட ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க மீன் ஃபோர்காஸ்டர்லேருந்து. அப்புறம் யூஓக்யூவும் இதுவும் ஈஸி தான். இந்த இண்டஸ்ட்ரியல் இன்ஜினியரிங்கே வந்து பார்க்க வந்து கொஸ்டின் ரொம்ப பெருசாக இருக்கும். ஆனால் நீங்கள் வந்து ஃபார்முலாஸ்லாம் வந்து ஒரு பேசிக், ஏன்னா இது எல்லாமே மேனேஜ்மெண்ட் பேப்பர்னால ஈஸியாக இருக்கும். இந்த ஏரியாவில் வந்து நீங்கள் ஸ்கோர் அதிகமாக பண்ணிக்கக்கூடிய ஏரியா. ஓகே. சில நேரத்தில் தெர்மோடைனமிக்ஸில் ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா உள்ளே விட்டு செம்மையாக கொஸ்டின் செம்ம டஃப் பண்ணிடுவாங்க. ஓகே. பட் இதில் வந்து கொஞ்சம் எப்பவுமே ஈஸியான கொஸ்டின் தான் இருக்கும் இந்த இண்டஸ்ட்ரியல் இன்ஜினியரிங்கில். ஓகே. ஸோ அகைன் டிசைன் அண்ட் தியரி ஆஃப் மிஷின்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஃப்ரீக்வெண்ட்டாக டிசைனில் வந்து தியரி ஆஃப் ஃபெயிலியர்ஸில் கொஸ்டின் கேட்டிருப்பாங்க, பியரிங்ஸில் கொஸ்டின் கேட்டே இருப்பாங்க. பியரிங்ஸில் வந்து அதுவும் ஜேர்னல் பியரிங் திரும்ப கொஸ்டின் கேட்டே இருப்பாங்க. தியரி ஆஃப் மிஷின்ஸில் எடுத்து அப்படின்னா கியர் ட்ரெயின்ஸில் ஸ்டாண்டர்டாக கியர் ட்ரெயின்ஸில் ஒரு கொஸ்டின் வந்துடும். அப்படி தான் இருக்கும். அதே மாதிரி வைப்ரேஷன்ஸில் வந்து அந்த வைப்ரேஷன் மாடல்லேருந்து கொஸ்டின் எல்லாம் வந்து நேச்சுரல் ஃப்ரீக்வன்சி கண்டுபிடிக்கிறது, இது மாதிரிலாம் கொஸ்டின் கேட்டே இருப்பாங்க. அந்த சென்டாமீட்டர்ஸில் வந்து எப்பவுமே இந்த மோர் சர்க்கிள்லேருந்து கொஸ்டின் ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும்பா. மோர் சர்க்கிள், இந்த டார்ஷனு, இதெல்லாம் வந்து ரிப்பீட்டிவாக கேட்குற கொஸ்டின்ஸ். அதே மாதிரி தியரி ஆஃப் காலம்ஸ். ஓகே. இதுலேயும் வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக கொஸ்டின் கேட்டே இருப்பாங்க. இன்ஜினியரிங் மெக்கானிக்ஸ் வரைக்கும் ஃப்ரீ பாடி டயக்ராம் வச்சு தான் நிறைய சம கொஸ்டின் கேட்டிருப்பாங்க. ஸோ ஓரளவுக்கு நம்ம என்ன இந்த செஷன் எதுக்கு அப்படின்னா, நீங்கள் கேட் ப்ரிப்பேர் பண்ணணும்னு நினச்சிட்டிங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஸ்டெப் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு என்ன மாதிரிலாம் கட் ஆஃப் இருக்குது, பிஎஸ் யூஸ் பண்ணால் என்ன மாதிரி கட் ஆஃப் இருக்குது, ஐஐடிஸ் போனால் அதுக்கு என்ன மாதிரி கட் ஆஃப் இருக்குன்னா ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். அது தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் நம்ம என்ன பண்ண முடியும்னா சப்ஜெக்ட்குள்ளே போகணும். சப்ஜெக்ட்குள்ளே இந்த 75 மார்க் நான் எக்ஸாம்பிள் 75 மார்க் டார்கெட் வச்சு 70 டார்கெட் வச்சிட்டோம் அப்படின்னா 70 டார்கெட்ஸ்னா எதெல்லாம் ஃபஸ்ட்டு டார்கெட் பண்ணுவோம். ஆப்டியூட்லாம் வந்து கொஞ்சம் டஃப்பாக தான் இருக்கும் கொஸ்டின்ஸ்லாம். ஆனால் ப்ராப்பராக படித்தோம்னா அதில் வந்து ஒரு 13 மார்க் வரைக்கும் மேக்ஸிமம் போட முடியும். மேத்தமெட்டிக்ஸில் 13 மார்க் கேட்பாங்க, அதில் 10 மார்க் வரைக்கும் போடலாம். நீங்கள் 12 அது மாதிரிலாம் போகணுச்சா ரொம்ப மெனக்கணும். 10 மார்க் ஈஸியாக போட்டு வந்துடலாம். ஓகே. சில கொஸ்டின் ரொம்ப டஃப்பாக இருக்கும், அதை விட்டு ஈஸியாக இருக்கிற கொஸ்டின் மட்டும் நம்ம போட்டு ஆன்சர் வந்து ஒரு 10 மார்க் நம்ம எடுத்துகிட்டு வந்துடலாம். சரிங்களா? ஸோ எப்பவுமே அதில் வந்து 5 1 மார்க்கு, 4 2 மார்க் கேட்பாங்க.
அந்த 2 மார்க்லாம் நம்மளுக்கு நல்ல ஈஸியான கொஸ்டின் வந்துச்சுன்னா நம்மளுக்கு வெல் அண்ட் குட், அதெல்லாம் நம்ம ஸ்கோர் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகேவா? நம்ம ப்ராப்பராக படிச்சு எப்படி டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்லாம் வந்து கொஞ்சம் ஈஸியான ஏரியா, டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன், லீனியர் அல்ஜிப்ராலாம். ஸோ அதெல்லாம் வந்து நம்ம எப்படி நம்ம இன்ஸ்டியூட்டில் கரெக்டாக ப்ராப்பராக ஸ்ட்ரக்சராக சொல்லி தருவோம். இன்ஜினியரிங் மேத்தமெட்டிக்ஸில் எப்படிலாம் போடணும், அதே மாதிரி கோர் சப்ஜெக்ட்டில் வரும்போது எப்படிலாம் கான்செப்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ப்ராப்பராக கைட் பண்ணுவோம். ஏன்னா உங்களுக்கு ஃபர்தர் கைடன்ஸ் தேவைன்னா நம்ம இன்ஸ்டியூட் நம்பர் கால் பண்ணுங்கள். ஸோ வித் திஸ் ஐ எம் க்ளோசிங் திஸ் செஷன். தேங்க்யூ. அதே மாதிரி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதெல்லாம் இந்த வீடியோவை மற்ற ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மேபி அவங்களுக்கு ஒரு ஐ ஓப்பனிங்காக இருக்கும். சரிங்களா? தேங்க்யூ.